ஆனால் உங்களுக்கு ஒன்று தோணிருக்கும்ல, எனக்கு வந்து இதுக்கப்புறம் இதுதான் தொழிலாகவே இருக்க போகுது, கானா சிங் தான் தொழிலாகவே இருக்க போகுது, இதான் எனக்கு சாப்பாடும் போட போகுது அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் நீங்கள் தீர்மானிச்சிங்க இது போகலாம் அப்படி சொல்லி? சில பாதையெல்லாம் நான் கொஞ்சம் தப்பாக இதை கொஞ்சம் விட்டுட்டுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் நான் போனேன். அது என் கட்ட நேரமோ என்னன்னு தெரில எனக்கு. அதுக்கப்புறம் நான் பாட மற்றவங்க என்கரேஜ் பண்ணும்போது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு எல்லாமே. இந்த பாட்டு தான் நம்மளுக்கு சோறு போட போகுது. மீடியா நான் பாடும்போதெல்லாம் வந்து நாங்கள் பாடும்போதெல்லாம் கேசட்டில் எத்தனை பேர் பாடியிருப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் 2-3 ஆல்பம் பண்ணியிருக்கிறேன் கேசட்லேயே. அப்பயே சிந்தை புனியர் இறந்துட்டார், அவர் கூட சேர்ந்து ஆல்பம் பண்ணிக்கிறேன். எல்லா பழைய பாடகர்கள் கூடயும் பாடிக்கிறேன். அப்படின்னு இந்த பாட்டு மூலிமாவே நான் வந்து எப்படின்னா ஜெயிச்சிரும் நம்மளுக்குன்னு ஒரு பேர் எடுக்கணும். சொல்லப்போனால் அது ஒரு போதைங்க. இப்போ நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை பார்த்து அங்கே நிற்கிறாங்க, நம்மளை பார்த்து ஏங்குறாங்கன்னா அது எங்களுக்குள்ளே அது ஒரு போதை. சரக்கு அடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு போதைன்ற மாதிரி இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு போதை. இந்த போதை எல்லாமே எங்களால் இருக்க முடியாதுன்றது அதையே நான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் இதே மாதிரி இப்போது கானா சிங்கர்ஸ் அப்படின்னும் போது சிலர் வந்து நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் இன்ன வரைக்கும் ஒரு ரெட் மார்க் ஒன்று குத்திட்டே இருக்காங்க. இவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, போதைப் பொருள் அதிகமாக எடுத்துப்பாங்க. யார் அதிகம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், யார் ட்ரக்ஸ் அடிக்காமல் இருக்காங்க? ட்ரக்ஸை வந்து ட்ரக்ஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸை வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், இது பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. சினி ஃபீல்டுலேயே இருக்கிறாங்க, பெரிய ஹீரோஸே இருக்கிறாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நம்பர் 1 இருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை. இப்போ நான் சொல்லும் போது அவங்களுக்கும் தெரியாது. இப்போ இந்த இன்டர்வியூ கேட்கும் போது அவங்களுக்கும் தெரியும் யாருமே ட்ரக்ஸு அடிக்காமல் இல்லை. இந்த இன்ஜெக்ஷனு அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷனு, இந்த மாத்திரை, இந்த மாதிரி சொல்கிறல்ல, இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்டஃப்புன்றதை வந்து எடுத்துப்பாங்க. இது நான் பொய்லாம் நான் சொல்லலை. இது நிறைய பேர் அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. 100ல் 80% யூஸ் பண்ணுவாங்க. இது அதனால் நம்ம இதில் இது பண்ணால் தான் இது பண்ணணுன்னு இருக்கா? அப்படி இல்லை, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். அப்படிலாம் இது அச்சா தான் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் குடிச்சிட்டு ரோட்டில் போய் கத்துறான், போகிறான், வரான். இது வந்து சிந்தனை இது பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு ஹேபிட்டு. அது நம்ம யாரும் பண்ணலன்னெலாம் சொல்ல முடியாது. குடிக்காதவன் யார் இங்கே உலகத்தில்? அவன் இல்லை என்று புழுவுறான் வெக்கத்தில். எல்லாரும் குடிக்காரங்க மொத்தத்தில். இது எப்போ தான் தெரிஞ்சுமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே. ஓகே. ஆனால் நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், இது ரொம்ப முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. யாருன்னா ஒரு சாங் எழுதுறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கானான்ற சாங்கை ரைட்டராக இருக்கீங்க, பாடகராக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் எல்லாமே. கொஞ்சம் பசங்க கூட போகும்போது ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்க மாட்டேன், யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் பெர்ஃபெக்டாகிறேன். நான் யூஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ நல்லா தானே பாடின்னு இருக்கிறேன். ஒன்று வேணான்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த பாதையை கடந்து வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் அடிபட்டும் நீங்கள் கடந்து வந்து இப்போ ஒரு லைஃப் ரன் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இருக்க சில யங்ஸ்டர்ஸ் இப்போ பாடல்லே எழுதும் போது சின்ன பசங்களாம் இப்போ பாட்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு எழுத ஆரம்பித்து வந்துட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பார்க்குறோம், முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க, தலை நான் வந்து இந்த எடுத்துக்கிட்டா, இந்த கொஞ்சம் இந்த ரெக்கை எடுத்துக்கிட்டேன்னா, இந்த எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு நல்லா பாட்டு எழுதுறேன், சூப்பராக எழுதுறேன், இதோட பெட்டராக எழுதுறேன். நான் நார்மலாக அதாவது நான் கான்சியஸோடு எழுதும் போது நல்லா எழுத மாட்டேன். ஆனால் இதே வந்து இந்த இல்லை இந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்துக்கிட்டேன்னா நான் இன்னும் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முக்கியமாகவே கிடையாது. இப்போது தாமரைக்கா இருக்காங்க, வைரமுத்து இருக்காங்க. இது இப்போ இந்த பாட்டு எழுதின ஒரு பாட்டில் ராதாவில் பாக்கியம் சங்கரன் இருக்காங்க. எவ்வளோ ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வேலையை நம்ம முழுமையாக செய்யணும்னு அதில் ஊந்துட்டா அது ட்ரக்ஸ் அடிச்சு தான் இல்லை, அதை முடிக்கணும்னா முடிச்சு தான் ஆகணும். அது வந்து நம்ம ஒர்க்கு. சும்மா அது வந்து அவனுக்கு சொல்கிறது இது ஆச்சா தான் நம்ம ஏத முடியும், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னோடய இப்போ இதில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான் மட்டுமே தவிர இது வந்து அப்படிலாம் இது வந்து ஞாபக சக்தியை கம்மி தான் பண்ணும். ஞாபக சக்தியை கம்மி தான் பண்ணும். நம்ம லங்ஸை கெடுக்க தான் செய்யும், நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ண தான் செய்யும். அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இது எடுக்கணும், அந்த ஒர்க்கு நம்ம அந்த சிந்தனை அதிலேருந்து நம்ம பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு உக்காந்து எதுவும் ஒரு வேலையை பண்ணாலும் நம்ம அதில் ஜெயிச்சு தான் ஆகும். இது சும்மா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சும்மா சும்மா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை இன்னொரு இடத்துலையும் பார்த்துருக்கோம், சரிகமபான்னு சொல்லி ஒரு டிவி சேனல்லையும். இப்போ கானா சிங்கர்ஸ் எல்லாரும் மேடைகளில் பாடுறது வழக்கமாக இருக்குது, கச்சேரிகள் மேடைகளையும் பாடுறாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு அடுத்த என்ன பண்ணோன்னா டிவியில் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய சேனல்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணது அனுபவங்கள் எதனா இருக்குது? அதை பற்றி நான் ட்ரை பண்ணேன், நிறைய பண்ணேன். நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதை விட நிறைய தோற்றுருக்கிறேன். நிறைய டிவி சேனல்ஸ்லாம் போயிருக்கிறேன்.
அங்கே சரியான ஒரு அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாரையுமே திறமைசாலிங்க தான் அவங்க எடுக்கிறாங்களா அதையும் சொல்ல முடியாது. நிறைய திறமைசாமி சும்மா ஒரு இடத்துல கூட தப்பு பண்ணியிருக்கலாம். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணலாம் இல்லைல்ல. எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எல்லாம் ஒரு ட்ரை தான் கிடைக்கும். ஆனால் படத்தில் பாடிட்டேன், இனிமேல்ட்டு போய் பாடுவேன்னு கேட்டால் வாய்ப்பு கொடுத்தா போய் பாடுவேன். அந்த ஷோ என்னால் நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியும் என்னால். அது உங்க எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இது அனுபவப்படும் போது யாருன்னா அப்படி சொல்லியிருக்காங்கண்ணே? இப்போ வந்து கானா சாங் பாடுறோன்னா சிலர் வந்து இல்லை கிளாசிக் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, ஹிப்ஹாப் இருக்குது, ரேப் இருக்குது, இவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ்க்குலாம் வந்து ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். அதுவும் மியூசிக்கை வந்து அதிகமாக தெரிஞ்சவங்க. இப்போ சிலர்லாம் பார்க்குறோன்னா கர்நாடிக் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கும். அவங்க கிளாஸ் போயிருப்பாங்க, அவங்க வந்து கிளாஸ் போனதுனால வந்து நல்லா பாடுறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயம் இருக்குது. கானா சிங்கர்ஸ்லாம் அவங்க வந்து அவங்க மாதிரி நின்று தானே பாடுவாங்க, பொம்மை மாதிரி நின்று தானே பாடுவாங்க. ஆனால் கானா சிங்கர் அப்படி கிடையாது, பெர்ஃபார்ம் பண்ணி தான் கொடுப்பாங்க. வாய்ஸ் அண்ட் டான்ஸு அவ்வளோதான். ஆனால் கானா சிங்கர்ஸை நிறைய பேர் சினிமாவில் எல்லாமே பாடியிருக்கிறாங்க. சினிமா பாட்டும் பாடுவாங்க. ஃபஸ்ட்டு அடித்தளம் சினிமா தான். சினிமா பாட்டை மட்டும் கழிச்சு தான் அந்த கானா பாட்டையே பாடுறாங்க. அதனால் சினிமா பாட்டையும் பாடுவாங்க. தோண்ட தான் கிடைக்கின்ற மாதிரி அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன கிளாசிக்கல் மட்டும் அந்த கர்நாடிக் மட்டும் வராது, அதுக்கு என்ன அவங்கள இது பண்ண சொல்லிட முடியாதுல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியன் கர்நாடிக் கிளாஸாக படித்தார். சங்கீத ஜாதி முல்லை அந்த மாதிரிலாம் பாட்டு எவ்வளோ பாட்டுலாம் பாடிடுறாரு. இப்போ நான் டிஎம் சௌந்தரராஜன் மட்டும் நான் பொதுவாக கற்றுக்கினாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் நமக்கு அறிவு தான். சங்கீத ஞானம் இருந்தாலே அது எல்லாமே நம்ம பாடிடலான்ற மாதிரி தான் எல்லாமே. அதான் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எஸ்பி பாலசுப்ரமணியன் கிளாஸுக்கெலாம் போனதில்லை, கர்நாடிக் கிளாஸ்லாம் அவர் பண்ணதில்லை. அவர் கிளாஸுக்கு போய் இது மாதிரி பண்ணது, இவ்வளோ பாட்டு பாடுகிறார், ஜெயிச்சுக்கிறார். சில பேருக்கு தான் தெரியும். அவர் சில பேர் சொல்லுவாங்க அவர் நான் ரீசனாக கற்றுக்கினவர் அப்படிலாம் கிடையாது. எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் வந்து கிளாஸுக்கெலாம் போய் கர்நாடிக் கிளாஸும் கற்றுக்கிறது கிடையாது, எதுவுமே கற்றுக்கிறது கிடையாது. அவரோட சங்கீத ஞானத்தினால தான் இவ்வளோ பாட்டும் ஜெயிச்சுக்கிறார்.